CIO Children's Islamic Organization சார்பாக Hands in Soil Hearts with India மண்ணில் கைகள் இந்தியாவின் இதயங்கள் என்ற தலைப்பில் ஒரு பவர்ஃபுல் என்விரான்மெண்டல் கேம்பெயினை தொடங்கியிருக்கிறோம். தேசிய அளவில் அதாவது இந்தியா முழுவதும் ஜூன் 25 முதல் ஜூலை 25 வரை ஒரு மாதம் கேம்பெயினை தொடங்கியிருக்கிறோம். இந்த கேம்பெயினோட நோக்கம் என்னன்னா, எங்களை போன்ற குழந்தைகள் இயற்கையை நேசிக்கக்கூடியவர்களாகவும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் பொறுப்பை உணர்ந்தவர்களாகவும் வளர வேண்டும் என்பதாம். இது மட்டுமல்ல, உலகம் முழுவதும் மரங்கள் காடுகள் அழிக்கப்பட்டு சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்டிருக்கு. மரம் தான் நம்மளுக்கு ஆக்சிஜனை தருது, மரம் தான் நம்மளுக்கு மழையை பொழிய வைக்குது. ஸோ மரங்கள் அழித்தால் ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்படும், மழை இல்லைன்னா பூமி வறண்டு வெப்பமாகிவிடும். அதனால் சுற்றுச்சூழலை பாதுகாக்க மரங்கள் ரொம்ப அவசியம். அதனால்தான் நாங்கள் CIO மரங்களை நடும் கேம்பெயினை தொடங்கியிருக்கிறோம். நாடு முழுவதும் 10 லட்சம் மரக்கன்றுகளை நடுவோம் என்ற ஒரு இலக்குடன் எங்கள் கேம்பெயினோட வேலையை செஞ்சிட்ருக்கோம். எங்கள் இலக்கை அடைய, அதாவது 10 லட்சம் மரத்தை நட, 1 child 1 tree, ஒரு குழந்தை ஒரு மரம் என்ற இலக்குடன் எங்கள் CIO குழந்தைகள் குறைந்தது ஒரு மரத்தை நட்டு பராமரிக்க உள்ளனர். இது மட்டும் இல்லை, உலகம் முழுவதும் நாடு முழுவதும் மக்களின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் எங்கள் கேம்பெயினோட வேலையை செஞ்சிட்ருக்கோம். அதில் ஒரு பகுதி தான் இந்த ப்ரெஸ் மீட் கூட. மொத்தத்தில் வருங்கால தலைமுறையை இயற்கையை நேசிக்கக்கூடியவர்களாகவும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் பொறுப்பை நாட்டையும் சமூகத்தையும் நேசிக்க மலர வேண்டும் என்பதுதான் எங்கள் CIOவின் நோக்கம். இங்கே வந்திருக்கிற மீடியா ஃப்ரெண்ட்ஸ், டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ், மென்டார்ஸ் அண்ட் ஆல் அதர்ஸ், உங்கள் எல்லார்கிட்டேயும் ஒரு அன்பான வேண்டுகோள். உங்கள்கிட்ட இருக்கிற ஒவ்வொரு குழந்தைகளையும் க்ரீன் ஹீரோவாக, ஈகோ வாரியராக உருவாக்க எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்கள். நன்றி. அடுத்ததாக CIO ஓர் அறிமுகம். எங்கள் CIO மாணவி அஸ்மா ஜைனப் அவர்கள் விளக்குவார். என் பேர் அஸ்மா ஜைனப். நான் CIOட ஒரு மெம்பராக இருக்கேன். CIOனா சில்ட்ரன் இஸ்லாமிக் ஆர்கனைசேஷன் ஆஃப் இந்தியா. இந்த CIO ஜமாத்தே இஸ்லாமிக்கில் ஒரு சில்ட்ரன் ஆர்கனைசேஷன். இந்த சில்ட்ரன் ஆர்கனைசேஷன் குழந்தைகளோட கல்வி சார்ந்த, ஒழுக்கம் சார்ந்த அறிவு, ஆழ்மை, திறமை இதெல்லாம் மேம்படுத்துறதுக்காக உதவுகிறது. இன்னும் இந்த சில்ட்ரன் இஸ்லாமிக் ஆர்கனைசேஷன் அதாவது CIO சில்ட்ரன்ஸோடைய சிறந்த சிந்தனை உடையவர்களாக மாற்றுறதுக்கும் உதவுது. நான் CIO எங்களோட டார்கெட் என்னென்னா 1 மில்லியன் மரத்தை பிளான்டேஷன் பண்ணுறது. நாங்கள் தமிழ்நாட்டில் ஆல்ரெடி மோர் தென் 10,000 ட்ரீ பிளான்டேஷன் பண்ணியிருக்கோம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு டேட்டா சொல்கிறேன். அந்த டேட்டாவை கேட்டிங்கன்னா நீங்களே அதிர்ச்சி ஆகிடுவீங்க. நான் இப்போ 1 பர்சனுக்கு 716 ட்ரீஸ் அவங்களோட டெய்லி லைஃப்பில் காற்றை சுவாசிக்கிறதுக்காக இருக்கணும். ஆனால் நம்ம இந்தியாவில் வெறும் 28 மரம் தான் ஒரு பர்சனுக்கு இருக்குது. அதே மாதிரி பாப்புலேஷன் நிறையா இருக்கிற கண்ட்ரி லைக் கனடாவில் 8,953 ட்ரீஸும் 1 பர்சனுக்கு, ரஷ்யாவில் 4,461 ட்ரீஸும் ஒரு பர்சனுக்கு இருக்குது. அப்போ பார்த்துக்கோங்க நம்ம எவ்வளோ டேஞ்சரஸான சிச்சுவேஷனில் இருக்கோன்ட்டு. இந்த சிச்சுவேஷன்லேருந்து வெளியே வர்றதுக்கும் நம்ம ஃப்யூச்சரை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் தான் நாங்கள் இந்த எவ்வளவோ சோஷியல் சர்வீஸ் இருந்தாலும் நாங்கள் இந்த ட்ரீ பிளான்டேஷனை கையில் எடுத்திருக்கோம். தேங்க்யூ. மெட்ரோவின் CIO மாணவி ஃபர்சானா அவர்கள் எங்கள் மிஷனை அதாவது பணிகளை விளக்குவார். அனைவருக்கும் வணக்கம். இப்போ நான் சொல்ல போகிறது எங்களோட மிஷனை பற்றி. பரப்புரை அறிமுக விழா. அதாவது என்னென்னா, எங்களோட பரப்புரையும் எங்களோட நோக்கத்தையும் நாங்கள் ஒவ்வொரு CIO குழந்தைகளுக்கும் அவங்களோட பெற்றோர்களுக்கும் நாங்கள் விளக்கிட்டு வரோம். நெக்ஸ்ட்டு மரம் நடும் நிகழ்ச்சி. அதாவது என்னென்னா, எங்கள் வீட்லேயும் அப்புறம் எங்கள் ஸ்கூல்லையும் அப்புறம் பார்க்லேயும் இந்த மாதிரியான பொது இடங்கள்லாம் நாங்கள் மரம் நடும் நிகழ்ச்சியை நடத்திட்டு வரோம். நெக்ஸ்ட்டு பத்திரிகையாளர் சந்திப்பு. இந்த மாதிரியான பத்திரிகையாளர் சந்திப்பை CIO குழந்தைகளாகிய நாங்கள் நடத்திட்டு வரோம். இது எங்கெல்லாம் நாங்கள் நடத்துகிறோன்னா, அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய தலை
நகரங்கள்லையும் பெருநகரங்கள்லையும் நாங்கள் நடத்திட்டு வரோம். இதில் 2 விஷயம் இருக்குது. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மூலியமாக வந்து மக்களுக்கு எங்களோட பரப்புரையை நாங்கள் தெரிவிக்கிறோம். செகண்ட் விஷயம் என்னன்னா, குழந்தைகளாகிய நாங்கள் இந்த மாதிரி பொது இடங்களில் பேசும்போது எங்களோட டேலண்ட்டை நாங்கள் வளர்த்துக்கிறோம். விழிப்புணர்வு உரைகள், அதாவது என்னன்னா, எங்கள் பரப்புரை சார்ந்த விழிப்புணர்வு உரைகளை நாங்கள் வீடியோவாக பதிவு செஞ்சு சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிட்டு வரோம். பல்சமய மரம் நடும் விழா, அதாவது என்னன்னா, இந்த மாதிரியான பல சமய தலைவர்களை நாங்கள் ஒன்றிணைச்சு ஒற்றுமை காக்குற விதத்தில் நாங்கள் பல்சமய மரம் நடும் விழாவை நடத்திட்டு வரோம். அடுத்து என்னன்னா போட்டிகள். இப்போ நிறைய குழந்தைகளுக்கு போட்டிக்கு மேலே ஆர்வம் அதிகம். அதனால நாங்கள் வந்து எங்கள் பரப்புரை சார்ந்த கதை சொல்கிற போட்டி, வண்ணம் தீட்டும் போட்டி, ஓவிய போட்டி, மாறுவேட போட்டி, ரீல்ஸ் தயாரிக்கும் போட்டி, இந்த மாதிரி போட்டிகளை நாங்கள் நடத்திட்டு வரோம். நெக்ஸ்ட் பயிற்சி வகுப்புகள். நிறைய குழந்தைகளுக்கு மாடி தோட்டம் செய்யணும்னு ஆசை இருக்கும், கார்டனிங் பண்ணணும்னு ஆசை இருக்கும். அதனால வந்து நாங்கள் மாடி தோட்டம் எப்படி பராமரிக்கிறதுன்னோ, இயற்கை உரத்தை எப்படி தயாரிக்கிறதுன்னோ, கார்டனிங் எப்படி பண்ணுறதுன்னோ நாங்கள் பயிற்சி வகுப்பில் சொல்லி கொடுத்துட்டு வரோம். செல்ஃபி வித் ட்ரீ, அதாவது என்னன்னா, நாங்கள் சிஎம்ஓ குழந்தைகளுக்கு நாங்கள் மரத்தை அணைச்சிட்டு இருக்க மாதிரியும், நாங்கள் மரம் நடும்போது ஒரு செல்ஃபியும், விவசாயிகளோட சேர்ந்து ஒரு செல்ஃபியும் எடுத்து அதுவும் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிட்டு வரோம். மரக்கன்று அன்பளிப்பு, அதாவது என்னன்னா, ஆசிரியர்களுக்கும் மருத்துவர்களுக்கும் இந்த மாதிரியான முக்கிய நண்பர்களுக்கு எல்லாம் நாங்கள் மரக்கன்று அன்பளிப்பாக தரோம். அது தரது மூலியமாக எங்களுடைய பரப்புரையை நாங்கள் அறிமுகப்படுத்திட்டு வரோம். பூங்காக்களுக்கு, அதாவது என்னன்னா, பாரம்பரிய பூங்காக்களுக்கும் புகழ்பெற்ற பூங்காக்களுக்கும் நாங்கள் வந்து குழந்தைகளை கூட்டிட்டு போயிட்டு மரத்தோட முக்கியத்துவத்தையும், சுற்றுச்சூழலோட முக்கியத்துவத்தையும், இயற்கையோட முக்கியத்துவத்தையும் நாங்கள் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கோம். நிறைவு விழா, அதாவது என்னன்னா, சிஐஓ, அதாவது இந்த பரப்புரையை சிறந்து விளக்கியவங்களுக்கு, சிறுவர்களுக்கும் சிறுமிகளுக்கும் நாங்கள் சிஐஓ விருது வழங்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் போட்டிகளில் ஜெயிச்சவங்களுக்கும் நாங்கள் பரிசுகளையும் வழங்கிட்டு நாங்கள் வந்து குழந்தைகளை உற்சாகப்படுத்திட்டு இருக்கோம். இதுதான் எங்களுடைய மிஷன். ஹேண்ட்ஸ் இன் சாயில், ஹார்ட்ஸ் வித் இந்தியா. மண்ணில் கைகள், இந்தியாவின் இதயங்கள். தேங்க்யூ.